அனியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தேங்க் ஒரு 2 ஷாட் பார்க்கலாம். ஸோ இதுவும் 2 ஷாட் தான். ஏன்னா என்னால் 1 ஷாட்டை ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஓகேவா? நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா 2 ஷாட்க்கு நடுவில் 1 டே வேறு பிரேக் விடுற மாதிரி இருக்காது. டெஃபினட்டாக டுமாரோ வந்துடும். ஓகே, சரி வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த இன்ட்ரோ இல்லாமல் நம்ம டேரெக்டாக அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே தயாங் அவனோட யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு மிரரில் அப்படியே கெத்து ஹேர்ஸ்டைல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கான். மா தயாங் ரெடி ஆகிட்டியா? சரி, எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புனே. நீ உன் காரில் ட்ராப் பண்ணுறியா இல்லை அம்மா போயிட்டா? மா எவ்வளோ நாள் சொல்கிறேன், நானே ட்ராப் பண்ணுறேன், இருங்க. வயசாகிடுச்சேம்மா, சும்மா சும்மா எல்லா காரும் நீங்களும் ஓட்ட முடியலன்னா நினைக்காதீங்க. எனக்கு என்னடா இப்போ வரைக்கும் உன்னோட கேஸ் எல்லாம் அம்மா தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ கேஸ், எவ்வளோ பாடி அமுச்சு விடுற, எல்லாத்தையும் A to Z செக் பண்ணி இது எது எங்கள் ஃபிங்கர் ட்ரிப் இருக்குது, அது எதுன்னு எல்லாம் அம்மா தானே சொல்கிறேன். என்ன அம்மா ரிப்போர்ட் இது வரையும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கம்மியாக இருக்கா? ஒத்துக்கிறேம்மா. நீ டாக்டரில் ஒரு பெரிய ஆள் தான், உன்ன மாதிரி ஒரு சீனியர் ஆஃபீஸர் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட எதுன்னு எடுத்து வந்து கொடுத்தாலும் ஒரு சின்ன விஷயம்னா கூட நீ அதை பார்த்து எனக்கு சொல்லி அந்த கேஸில் பெரிய ரிசல்ட் உன்னால் தான் வந்து ஒத்துக்கிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இது மாதிரி ஒரு அம்மா கடையை கொடுத்து தான் வச்சுருக்கணும். வா போகலாம். சரி, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், என்ன உனக்கு உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு? மா உண்மையாக பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்கா? சாரிம்மா, அது வந்து சரி, ஈவினிங் வந்து இதை பற்றி பேசலாம். அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. தாங்க என்ன தான் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப செல்லமாக இருந்தாலும் அவங்க அம்மா லைட்டாக முறைச்சாலு அப்படி பயப்படுற புள்ள. சரி, கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அம்மா அப்படியே ஹாஸ்பிட்டல் நிறுத்திட்டு இப்போ கரெக்டாக ஸ்டேஷன் போயிட்டுருக்கான். ஸ்டேஷன் வந்தோடனையும் அவ்வளோ பேர் அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு ஸோ அவனோட சீட்டில் போய் உட்காந்து கேஸோட ஃபைல்லாம் பார்த்துட்ருக்கான். சார், நியூ கேஸ் சார், எங்களால் அதை ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியல. ஸோ ஸ்பாட்க்கு நம்ம எல்லாம் போய் ஆகணும் சார். ஷோ, என்னது இது? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுல்ல இது மாதிரி. சீனியர் ஆஃபீஸுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ காசு கண்டினியூ வந்துகிட்டே இருக்குது தயங்கோட ஸ்டேஷனுக்கு. ஏன்னா இறந்து போனோம் ஒரு பெரிய இடத்து பையன். குட் மார்னிங் சார். வெரி பேட் மார்னிங் தயம். என்ன நடக்குது, எப்படி இது நடந்தது, என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ ரிலாக்ஸாக இருக்க? சரி, இப்போ தான் என்னோட ஷடப்தேன், சீக்கிரமாக அது என்னென்னு பாரு, சீக்கிரமாக என் ஹாஸ்பிட்டல் பாடி அமுச்சு விட, எல்லாமே என்னென்னு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்லாம் கிளம்பியிருப்பாங்க. ஸோ தயம் இங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயம்லாம் கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக பாடியும் ஹாஸ்பிட்டல் போயிடுது. அங்கே போயிட்டு ஒரு 2 days ஆச்சு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட மம்மிக்கிட்ட வந்து அஃபிஷியலாக ஒரு லெட்ரு வந்துடுது. ஸோ தேங்கமே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கான். இதனால் இது ஃபர்ஸ்ட் கேக், ரொம்ப எத்திக்கான கேஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நார்மலாக இப்படி உட்காந்துருக்கும் போதோ செம்ம அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறான். அவனுக்கு இப்போ தான் மைண்டே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அவ்வளோ ஹெட் பெயின் இருக்கும். அந்த ஹெட் பெயின்லாம் லைட்டாக குறையிற மாதிரியே ஃபீலாக இருக்குது. அப்படியே டக்குன்னு வாங்கிக்கிட்ட, மேடம் 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 உங்களை தான் மேடம். எஸ் சார், மாஸ்கர் இருக்கலாமே மேடம். இல்லை புரியல. ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியும் ரிப்போர்ட் என்னன்னு. சார், அதான் எங்களோட மேம் சொல்லிட்டாங்களே 2 daysக்கு அப்புறம் தான் வரேன்னு. இப்போது எப்படி சார்? சாரி அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகணும். தேங்கோட பின்னாடி போயிருப்பான். என்ன பண்ணுறீங்க சார், எதுக்கு போய் பின்னாடி வரீங்க? ஐயோ மேடம், உங்களுக்கு தெரியாதா இதுக்கு பின்னாடி வரேன்னு? ஷோ அப்படி சொல்லிட்டு ஒரு ரூம் போகணும். தேங்கோ டக்குன்னு அந்த ரூமில் வந்து கதவை சாத்தியிருப்பான். ஹே, என்ன பண்ணுற மேன்? புரிஞ்சு கூடி சொன்னா நான் ரொம்ப சீரியஸாக இருக்கும் மேலே. கொஞ்சம் கூட புரியலையா? எங்கள் அம்மா கிட்ட வேற மாட்டி விட்றியா நீ? எங்கள் அம்மாட்ட மாட்டி விட்டா நான் பயந்துருவானா அப்படியே? ஓகே, அப்போ உங்கள் அம்மா கிட்ட பேசலாம்ல. என்ன நீ மாட்டியா? போட்டு பேட மாட்டியா? சார், என்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் டைமை வேறு எந்த பொண்ணுக்கிட்டனா தாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ பாப்பா, எனக்கெலாம் வேறு பொண்ணுக்கிட்ட தரணுன்னெலாம் இல்லாமலாம் இல்லை பாப்பா, புரிஞ்சுக்கோ. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு பாப்பா, நல்லா நெய்க்குள்ள இந்த மாதிரி
இல்லை அழகாக இருக்கியா? எந்த பையனுக்கு தான் பிடிக்காது? நானும் ஸ்கூல்லையும் கமிட் ஆனது கிடையாது, காலேஜ்லேயும் அப்படியே ஃபுல்லாக ஒர்க்கு அப்படி இப்படின்னே இருப்பேன். இந்த பொண்ணுங்கனாலே அலர்ஜின்னு வச்சுக்கோயேன். எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னா எங்கள் அம்மா மட்டும் தாண்டி. அதுக்கப்புறம் உன்னதான். ஏ பாப்பா, என்னடி போயிட்டே இருக்க? ஏய் ஏய் இரு இரு இரு. ஷோ ஆஃபீஸர், உங்களுக்கு என்ன பிரச்சனை? போங்க சார். ஐயோ, நீதான் பிரச்சனையே. எங்கள் அம்மா கூட ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன், அதுவும் அது மாதிரி அந்த ரூமில். அதான் நீங்கள்லாம் அறுத்து எதாவது பண்ணிட்டுருப்பீங்களே, பார்த்த உடனே செம்ம அழகாக இருந்தது தெரியுமா? ஐயோ சார், அது லைட் வெளிச்சத்தில் அப்படி இருந்திருப்பேன். உண்மையாக தான் டி, உண்மையாக தான். உண்மையாக தான் அழகாக இருந்தேன். சொன்னா எங்க எனக்கு அதெல்லாம் புரியாது. புரிஞ்சு போட்டு யாரையாலே லவ் யூ சார். எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படி சொல்லிட்டு வைன் போகிறதுக்குள்ளே தயங்க அப்படியே இழுத்து அப்படியே வாலில் லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா, பண்ண சொன்னாலும் விட மாட்டுற. உனக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, ஏன்டி மறைகிற? மறைகிறதுனால என்ன கிடைக்க போகுது? தயம் தயம், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? தலை, ஓ மை காட். மாஸ்கில் தானே கொடுத்தேன், அப்படியே வந்து அங்கேயே பச்சாக்குன்னு அடித்த மாதிரி ஓவர் சீன் போடுற. மாஸ்கில் கொடுத்ததுக்கே எவ்வளோ சீனு. போ பாப்பா. என்ன ஸ்பெட் போட்டுக்கோ, இன்னும் ரொம்ப அழகாக இருப்பேன். ஸோ வைன் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படி போயிருப்பா. சிரிச்ச தானே? இல்லையே, சிரிச்ச பார்த்தேன். எங்கள் அம்மாக்கிட்ட இதையும் சேர்த்து மாட்டி விட. அவங்கக்கிட்ட அடி வாங்கலாம் எனக்கு நார்மல் கிடையாது, உனக்காக வாங்கிக்கிறேன். அண்ணன் இதெல்லாம் சேர்த்து வச்சு தரேன் பெட்டில். ஹே மேன், என்ன பேசுகிற நீ? மேன் வாட்ஸ் மீ? இதெல்லாம் வேணாண்டி. தயாங்கன்னு கூப்பிடு, இல்லை உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி கூப்பிடு. இந்த வாடா போடான்னு கூப்பிடு, செல்லம் கூப்பிடு, புஜ்ஜி கூப்பிடு, தம்மு கூப்பிடு, என்ன வேணாலும் கூப்பிடு. என்னது இது மேன்? நான் மேன் இல்லாமல் என்னது நான்? சரி அதை விடு பாப்பா. சொல்லு தயம், ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே போயிருப்பான். ஸோ இப்போ தான் லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டே போகிறான். அதுக்குள்ளே ஒர்க் ப்ரெஷர். ஸோ எல்லோரும் வந்து இந்த ஃபைல் அப்படி இப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் எங்கள் ஸ்டேஷனில் 1 டே ஃபுல்லாக தூங்காமல் தான் இருந்திருப்பான் அப்படி இப்படின்னு ஒர்க்னால. ஸோ என்னதான் ஆச்சு? ஸோ கொஞ்ச நேரத்தில் பெரிய மீட்டிங்கே வைக்கிறாங்க. ஸோ அதில் போலீஸ் ஆஃபீஸர், டாக்டர்ஸ், இன்னும் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர் அப்படி இப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. ஸோ தேங்க் தான் எல்லாரும் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கான். சார், இது ஃபர்ஸ்ட் நடந்தது, அது ஆக்சுவலாக நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பாதுகாப்பும் கொடுத்து தான் அப்படி நடந்திருக்கு. இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு கூட தெரியல. இன்னும் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஸோ அந்த க்ளூ எல்லாமே நாங்கள் டாக்டர் ரூமில் தான் கொடுத்து வச்சுருக்கோம். அவங்கக்கிட்டேருந்து எந்த நியூஸ் வந்தாலுமே அதை கரெக்டாக பண்ணிடலாம். அவங்கக்கிட்டேருந்து நியூஸ் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ வேறு எதுவும் எங்கள் சைட்லேருந்து சொல்கிறதுக்கு இல்லை சார், பட் குயிக்காக முடிச்சிடுவோம் உங்ககிட்டேருந்து ரிப்போர்ட் வந்த பிறகு. தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு உட்காடுறான். ஓகே தேங்க்யூ சார், பட் எங்கள் டீமில் வந்து நிறைய டைம் தேவைப்படுது. பிகாஸ் இது ஒன்றும் நார்மலான விஷயம் கிடையாது. அப்புறம் பாடி எந்த கண்டிஷனில் வந்ததுன்னு சார்க்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் டீமில் வந்து நிறைய டைம் தேவைப்படும். இன்றைக்கி நைட்டே நாங்கள் முடிச்சிடுவோம் இருக்கோம். இன்னும் சில விஷயத்தெல்லாம் நாங்கள் டெப் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் அப்படி சொல்லிட்டு தேங்கோட மம்மியும் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போது வைன் அஃபிஷியலாக என்னென்ன விஷயம் ரீட் பண்ணியிருக்கோம் இப்போ வரையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரீட் பண்ணி காட்டியிருப்பா மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ அப்போ தேங் தான் அப்படியே வைனே பார்த்துட்ருப்பான். ரொம்ப அழகாக படிக்கிறாளே, அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனோட விஷயத்தையே மறந்து. இப்போ சார் தயங்கோட மம்மி தான் இதை நோட் பண்ணியிருப்பாங்க. நோட் பண்ணிவிட்டு, தயங்க ஆஃபீஸர் உங்களே தான் மேம் என்ன ஒன்றும் இல்லை, கவனம் இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கிறாங்க. தயாங்க்கு இங்கே அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு, கவனிக்கிறேன் மேம். ஸோ நோட்ஸ் எடுக்கணும், நோட்ஸ்டுறா அப்படி நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ வைன் அப்போவோ பார்த்துட்டு லைட்டாக சைட் அடிச்சுட்டு அப்படி இப்படி இருக்கான். ஸோ அந்த மீட்டிங்கும் முடியுது. அவங்க ஒர்க்கா ஆஃபீஸர்ஸ்லாம் தயாங்க லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி நல்லா திட்டிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸோ தேங் ரொம்ப டயர்டாக ஹாஸ்பிட்டல் வெளியே அப்படியே உட்காந்துட்ருக்கான் சேரில். ரொம்ப பார்க்கவே டயர்டாக இருக்கான்.
ஸோ அந்த சைடா வயன் இப்படி போகும்போதோ ரைட்டாக கண்ண மூடியிருப்பான். ஸோ வயன் தான் பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஹலோ தயம். ஏய் பப்பு, என்ன இந்த பக்கம் ரொம்ப டயர்டாக இருந்தா அதான். என்ன இந்த பக்கம் ரொம்ப டயர்டாக இருக்கா? சரி, 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் போய் ஒரு காஃபி போடலாமா? இல்லை வேண்டாம், நான் இப்போ உங்கள் மம்மி கூப்பிடுவாங்க, போயிடணும். அவங்க எப்பயும் தாண்டி கூப்பிடுவாங்க, வா ஒரு காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 காஃபி வாங்கிட்டு தாங்க அப்படியே வயனே பார்த்துட்ருக்கான். வயனுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. என்னாச்சு ஆஃபீஸர்? இன்றைக்கி அத்தனை பேர் முன்னாடி ரீட் பண்ணுற ஏதோ எனக்கு நீ லவ் லெட்டர் படிக்கிற மாதிரியே இருக்குடி. இருக்கும் ஆஃபீஸர், உங்களுக்கு இருக்கும். இந்த கேஸ் 0 ஸ்டேஜில் இருக்குது. இன்னமும் உங்களுக்கு ஏன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுருக்கா என்ன? அது இருக்குது, அதெல்லாம் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேலை விளையாண்டு பண்ணிப்பேன். அதுக்காக என் செல்லத்தெல்லாம் சைட்லலாம் விட்டு போக முடியாது. என் மெயின் ஃபோக்கஸே நீ தாண்டி. என்ன குடி. குக்கீஸ் எதாவது ஆர்டர் பண்ணிட்டா? இல்லை வேண்டாம். ஓ டாக்டரில் நீங்கள் சாப்பிட மாட்டிங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்போ சாப்பிடு. சரி தயம், எப்போதுலேருந்து உனக்கு ஏமால? இது கேட்டியே நல்ல கேள்வி. எங்கள் அம்மாவோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தல, அப்போதுலேருந்து லவ் தான். ஆனால் என்ன, இப்போ தான் உன்னை பின்னாடியே வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கெல்லாம் டைம் இருந்தது. அப்போலாம் நான் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பயம்லாம் கிடையாது. என்னோடய ஃபீல்டில் நான் கொஞ்சம் மேலே வரணும்னு நினச்சேன். ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணேன். எங்கே போயிட போகிறேன் என் பாப்பான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் பாப்பா வயலில் இந்த லவ்யூன்லாம் வர மாட்டேங்குதே. இருக்குது இல்லை தயம். என்ன இல்லை? லவ் இல்லையாடி அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே கிட்ட எடுத்து வரான். வயனுக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. வயன் அப்படி கீழே குனிஞ்சிக்கிறான். மூஞ்சே காட்டி கொடுக்குது நீ லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? தெரியல ஆஃபீஸர், உங்கள் மேலே நம்பிக்கை வரலன்னு சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஒரு 2-3 ரவுடி பசங்க தயங்க அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ தயங்க முடிஞ்ச அளவுக்கு தடுத்துருப்பான். பட் எல்லோரையும் தடுத்து ஓரளவுக்கு அடிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு கையில் 2-3 இடத்துல அடிபட்டிருக்கும். செம்ம ரத்தம் ஊற்றுது. டக்குன்னு வாங்கிட்டு தான் அங்கே இருந்திருப்பா. டக்குன்னு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு அவள் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக இப்படி எடுக்கிறா. கையெல்லாம் அப்படி உதுருது. அப்படியே கொஞ்ச நேரம் கையை ஒரு மாதிரி தயங்கோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஓகே வலிக்காது, பட் லைட்டாக எலும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகே நீ போடி, வேறு யாராவது போட சொல்லு, போ நர்ஸ் யாராவது போட சொல்லு, நீ போடாத. இல்லை நான் போட்டுருவேன், வெயிட் அப்படி சொல்லிட்டு அதை எடுக்கிறா. பட் ரொம்ப கை உதறுது. என்ன இவ்வளோ வருது? தயம் பெயினா இருக்கா? இல்லடி, நான் நார்மலாக தானே இருக்கான்றேன். எதுக்கு இப்படி அழுகிற? ஏய் பாப்பா ஒன்றும் இல்லைன்றான்ல. ஏய் என்னாடி குட்டி நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் ரொம்ப டீப்பாக அப்படி சொன்னோன்னையும் டக்கு நர்ஸ் வந்திருப்பாங்க. எஸ் சார், என்ன டாக்டர் கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கான், நீங்கள் அந்த பறந்துக்கோங்க. டாக்டர் வேண்டாம். ஏய் நீ போ, ரெஸ்ட் எடு. ஏய் தங்கம் போ அப்படி சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி சொல்கிறான். ஒரு மாதிரி வயனுக்கு இருக்குது. அவளும் போய்ட்டு சேரில் உட்காந்துக்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஓகே சார் ஒரு 2 நாள் மட்டும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் நாளைக்கு ஒரு டைம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம், ஓகே தேங்க்யூ சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு வெளியே வரான். ஸோ வயன் இப்போ வரைக்கும் கண்டினியூவாக டியர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. யார் அவங்கெல்லாம்? இப்போ செத்தான்ல அவங்க சொந்தக்காரங்க. கேஸ் ஏதோ நான் ஏன் வீம்புக்காக லேட்டாக பண்ணுறேன்னு இப்படி நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவன் ஒரு சரியான பொறுக்கி தெரியுமா செத்தவன். என்கிட்ட பல முறை அடி வாங்கியிருக்கான். பட் நீயே தெரியும்ல பெரிய இடத்து பசங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு. அதனால அவங்க நினச்சிட்டாங்க போல் ஏதோ நானே ஏதோ பண்ணிட்டேன்னு. அதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி விடு, அவங்களெல்லாம் அமுச்சு விட்டுருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது தேங்கோட கையில் டியர்ஸ் வந்து வயனோட டியர்ஸ் லைட்டாக ட்ராப்ஸ் வந்து விழுது. ஸோ தேங்க் இப்போ தான் நோட் பண்ணுறான் இன்னும் அழுதுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபேஸை கப் பண்ணிட்டு, என்னடி
இது ஒன்றும் இல்லை, இதை விட நிறைய அடியெல்லாம் நீ பார்த்துருவ. அப்புறம் என்ன? இதுக்கெல்லாம் அழுதுட்டு இவ்வளோ வீக்கா நீ? இதை விட மோசமாலாம் நீ பார்த்துருக்க மாட்டியா? இதெல்லாம் ஒரு ரத்தமாடி. உயிருக்கு போராடி வரவங்களெல்லாம் நீ பார்த்துருப்ப, அவங்களெல்லாம் காப்பாற்றிருப்ப. இந்த ஒரு விஷயம் நான் அழுதுட்ருக்கேன். இல்லை, என் கண் முன்னாடி நடந்துச்சா, அதான் பயந்துட்டேன். அவங்க செட் ஆகாது தாயம், வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் அது நல்லா இருக்காது. எங்கள் ஃபேமிலி ரொம்ப சின்னது. அதில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அவ்வளோதான். இது தாண்டி எங்கள் ரிலேட்டிவ் அப்படி. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை. ஏய் பாப்போ என்னடி? ஒன்றும் இல்லைன்றல, ஒன்றும் இல்லை, வா அப்படி சொல்லிட்டு தாயம் அவனோட ஜீப் வரையும் கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ தான் ஜீப்பில் உட்காந்துட்டு அவளுக்கு தண்ணியெலாம் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்றல, சரி வா மடியில் படுத்துக்கோ. அதான் சொல்கிறேன்ல, இது எப்பவுமே செட் ஆகாது. நான் பயந்தேன், இதுக்கு தான் பயந்தேன், புரிஞ்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது தயங்க அப்படியே இழுத்து அவனோட ஷோல்டரில் வாயின் அப்படி சாய்ச்சிட்டு, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் நடக்கலைல்ல, அது ஒன்றும் இல்லடி, அவங்க ஏதோ தெரியாமல் கை வச்சிட்டாங்க, இது ஒன்றுமே இல்லை, நான் எல்லாரும் அசால்ட்டாக தூக்கி போட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லை அவனோட கையில் இந்த நரம்பில் பட்டிருந்தா நான் உன்னை எப்படி பார்த்துருக்க முடியாது தையும், புரிஞ்சுக்கோ. ஏய் தான் படலைல்ல, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்க? போலீஸ்காரன் பொண்டாட்டினா தைரியமாக இருக்கணும். மயிறு, நானும் எவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்கேன், குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருக்க. டாக்டர் தானடி நீ? எங்கள் அம்மாலாம் இதை விட பெரிய காயம் பார்த்துருக்கான் தெரியுமா? அசால்ட்டாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்படி நடக்கிற, இப்படியா நொண்டி நடக்கிற, நல்லாவே நடக்கலாமே, வலிலாம் இருக்காதே. தாண்டி அம்மா, எங்கள் அம்மாவோட ஸ்டூடெண்ட்டாக இருக்க, இவ்வளோ வீக்காக இருக்க, தைரியமாக இருக்கணும், புரியுதா? தலையாட்டக்கூட, வாயத்தொரடி தயம் அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே கட்டி பிடிச்சிருப்பா. ஸோ தயங்கம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, சரி பாப்போ, சரி பாப்பா, சாரிடி, இது கோவத்தில் கத்திட்டேன் பாப்பா. ஏய் பொண்டாட்டி பாரு, கோவத்தில் கட்டிட்டேன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு இப்படி தேம்பி அழுக, என்னடி? ஒன்றும் இல்லடி, இல்லை இங்கே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னும் நிறைய பிளட்லாம் இருக்கும், இப்போ ரத்தம்லாம் கிடைக்காமையா இருக்குது. பாப்பா என்ன, வீட்டுக்கு போகணும், என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிடு. சரி வா, நான் வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுறேன், ஒன்றும் இல்லை வா அப்படி சொல்லிட்டு தயங்கம் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அங்கேயே அவளை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பான். அவங்க மம்மிக்கு ஒரு மெசேஜ் போட்டு, ஸோ அங்கே தான் இருந்திருப்பான். ஸோ இப்போ ரிப்போர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக உட்காந்துட்ருக்கான். ஸோ மீட்டிங் அகைன் நடக்குது. அந்த மீட்டிங் டைமில் தான் ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. தயம் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு சரியான ஷாக். எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல, எந்த க்ளூவுமே கிடைக்கலன்னு இருக்குது. ஸோ அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்த நிறைய சாம்பிள் எதுவுமே கிடைக்கலன்னு இருக்குது. அவ்வளோதான், அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஸோ தயம் அங்கே இருக்கிறது அவங்க அம்மான்னு கூட மறந்துட்டு, எப்படி மேம் எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஒரு நார்மல் விஷயத்தில் அவ்வளோ க்ளூ கிடைக்கும் போது எப்படி இதில் கிடைக்காம இருக்கும், என்ன விளையாடுறீங்களா? 2 நாள் இதுக்காக நான் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கேன் மேம். ஹலோ தயம், உங்களுக்கு கற்று தெரியும்னா எங்களுக்கும் கற்று தெரியும் தயம். எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன் கேமரா இருக்குல்ல, அதை பாருங்கள், நாங்கள் எதாவது மறைச்சோமா இல்லையான்னு. அதை விட்டுட்டு இப்படி வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க தயம். அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான், அது எப்படி சார் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ உங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களோட அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. தயம் கொலை பண்ண வேணாம், நார்மலான விஷயமா பண்ணியிருப்பான், எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு கற்று என்ன ப்ரோஜனம்? எவ்வளோ நாள் மேமை பார்த்துருக்கோம், ஒரு சின்ன விஷயம்னா கூட அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லுவாங்க. ஸோ சொல்கிற ஆள் உங்கள் மேலே என்ன நம்ம பழி போட முடியும்? இதெல்லாம் வேண்டாம், நம்ம விசாரணை வேறு மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இப்போது மீட்டிங் லீவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி அந்த ஆஃபீஸர்லாம் போயிருப்பாங்க. இப்போ தயம் அப்படியே தலையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருப்பான். 2 நாள் தூங்கியிருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான், வெறும் டீ காஃபி அப்படி தான் குடிச்சிருப்பான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெளியே கார்டன் மாதிரி வந்து அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பூமர் மட்டும் வாயில் போட்டு மென்னுட்டு. ஸோ அப்போ தான் வயன் வந்திருப்பா.
ஹே ஹே இரு இரு, என்ன தயம்? இங்கே பாரு, கேமரா ஃபுல்லாக அகெயின் அகெயின் பார்த்துட்டேன், எந்த க்ளூமே கிடைக்கலையா? ஒரு சின்ன க்ளூ, சின்ன விஷயம், எதுவுமே கிடைக்கலையா? நீ தானே இருந்த கூட சொல்றீ. என்ன தயம், எதுவுமே கிடைக்கல. அவன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கான் கொலை பண்ணவன், எதுவுமே கிடைக்கல தயம். அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நான் பைத்தியமா? அங்கே இருக்கிறது என் அம்மா, நீ எப்படி கிடைக்காம இருக்கும்? அவனுடைய எதிரி லிஸ்ட்டெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, எப்படி கிடைக்காம இருக்கும்? என்னால் சாப்பிடலடி, எதுவுமே பண்ணலடி, இப்படி வந்தால் என்னடி அர்த்தம்? தயம் கிடைக்கலான்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு அவன் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே தயங்க்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். அடிக்கலான்னு கையை தூக்கியிருப்பான், டக்குன்னு கையை கீழே இருக்கிட்டு. ஓ சரி நான் ஆக்சுவலாக உன்னை அடிக்கணும் கையை தூக்கல அடியாது, என்னையே அடிக்கணும்னு நான் கை தூக்குனது தான். பப்பு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு தயம், நான் ஒன்றும் உனக்கு பயப்படல சரியா? நீ கையை தூக்கணுன்னா பயப்படல, நீ அதை நினச்சி வரி பண்ணிக்காத. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன். புரிஞ்சுக்கோ. என்ன என் மேலே அதை கோவமா? பாரு, என் மேலே அது கோவமா? என்னை வெறுத்துருவியா? தயம் நீ நார்மலாக நார்மலான விஷயந்தான், ஒன்றும் இல்லை சரியா? நீ வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கு. நீ இதே யோசிச்சுட்டு இருந்தேன்னா உன்னால் ஒரு விஷயத்த கூட யோசிக்க முடியாது. நீ ஃபஸ்ட்டு நல்லா தூங்கி எழுந்துக்கோ, அதுக்கப்புறம் ஓகேவாக இருக்கும். அப்போ சொன்னாலும் தயங்க எதுவுமே பேசாமல் ஓகே ஒரு 6 hours தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு நல்லா தூங்கியிருப்பான். தூங்கி எழுகிறதுக்குள்ளவே அவ்வளோ கால் வந்திருக்கும் அவனுக்கு. சைலண்டில் போட்டிருப்பான் ஃபோனை. கால் எடுத்தோன்னையும் ஆஃபீஸர்ஸ்லாம் பிடிச்சி கற்றுன்னு கத்திருப்பாங்க, என்ன தயம் அங்கே எப்படி ரீச் பண்ணுறது உங்களான்னு. நெக்ஸ்ட் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்வாங்க. இன்னும் ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒன்னே கண்டுபிடிக்கல, நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக அந்த ஸ்பாட்க்கு போகிறான். என்னாச்சு? கேமரா ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயுமே ப்ரூஃப் கிடைக்கல. தென் அகெயின் ஹாஸ்பிட்டல் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போது நாங்கள் வந்து 6 hours கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே உடனே உள்ளே போய் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தான் இப்போ வரைக்கும் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டான், வெளியே உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக ரிப்போர்ட் வருது, எல்லோரும் ரூம்குள்ளே போகிறாங்க. அகெயின் ரிப்போர்ட்டில் எந்த சின்ன க்ளூ கூட கிடைக்கலன்னு தான் வருது. தேங்க அவ்வளோதான், அந்த டேப்லேயே போட்டு ஒரே அடி தான். அங்கே இருக்க சீனியர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தேங்க ரொம்ப காம் பண்ணுறாங்க. விடு தயம், அவங்க பார்த்துக்கலாம், என்ன இது நம்ம வேறு மூவ் பண்ணலாம், விடு தயம். அது எப்படி மேம் எதுவுமே கிடைக்காம இருக்கும்? சார் எங்களோட பேக் எண்ட்லாம் நாங்கள் செக் பண்ணணும். ஸோ எங்களோட பேங்க்கில் யார் எவ்வளோ காசு போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் க்ரைம் கிட்ட ரெக்வஸ்ட் அனுப்புகிறான். ஸோ இது எல்லாமே அத்தனை பேர் முன்னாடி நடக்கும் போதோ ஸோ எல்லோரும் தயங்க என்ன பண்ணிகிட்ருக்க? உங்கள் அம்மா இல்லை சார், எல்லா சைடும் நான் பார்க்கணும். என்னால் முடியல, நிம்மதியாக நான் எதுவுமே மூவ் பண்ண முடியல. சாவனவெல்லாம் கெட்டவனாக இருக்கான், அவனுக்கும் எனக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அவன் நான் எவ்வளோ போட்டு ஜெயிலில் போட்டாலும் வெளியே வந்துடுறான். அவ்வளோ பெரிய இடத்து பையனை ஈஸியாக கொண்டுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு எதுவுமே ப்ரூஃப் கிடைக்கலன்னா நான் என்ன சார் நினைக்கிறது? இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய மாஃபியா இருப்பாங்க, அந்த மாஃபியா அந்த மாதிரி சின்ன ஆளுங்கள்லாம் பிடிச்சி தூக்குறது அது மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாஃபியாவுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் இவங்க வெரிஃபிகேஷன் பார்க்குறதா தப்பு கிடையாது, அந்த வயனோட வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு, வயன் வேண்டாம், எங்கள் அம்மாவோட வெரிஃபிகேஷன் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த வார்த்தை கேட்டோன்னையும் தங்களோட மம்மிக்கு ஒரு லைட்டாக ஹர்ட் ஆகுது. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஆஃபீஸர், என்னோடய எல்லா வெரிஃபிகேஷனும் நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம். தயங்கோட மம்மினாலே கொஞ்சம் பயம்தான் எல்லாருக்குமே. அவங்க ரொம்ப ஷார்ப். அவங்கக்கிட்ட தயம் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு தயம் அப்படி சொல்லிட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிருப்பான். என்ன பண்ணுற நீ? எதுக்கு அத்தனை பேர் முன்னாடி அம்மாவை அப்படி சொன்னேன்? சரி அம்மாவை சொன்னால என்னையே சொல்லியிருக்க வேண்டியதானே. என்னால் உன்னை சந்தேகப்பட முடியாதுரி, நீயே குழந்த, சின்ன விஷயத்துக்கெலாம் பயந்துட்டுருப்ப. உன்னை வேறு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி அது தேவையில்லாத ப்ராசஸ்ஸு, அதுக்கு கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். எனக்கு வேணாம், எனக்கு எங்கள் அம்மா மேலே சந்தேகம்லாம் இல்லைடி. எங்கேயுமே ப்ரூஃப் கிடைக்கலாம், நான் எங்கே போய் தேடுறது? ஸோ அதனால தான். அப்புறம் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது.
இன்னும் நினைக்கக்கூடாதுன்னு அம்மா பேர் இப்படி அசிங்கப்படுத்துவியா? இல்லை எங்கள் அம்மா எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கே தெரியும், இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ தாங்க கொஞ்சம் வாயன் போய் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி ஒன்றும் இல்லை, ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு எதுவுமே வரல, நியூவாக அவங்களும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு வருது. ஓ தேங்க்யூ, இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிவிடுங்க ஃபைல் கூட சேர்த்து. தயாங்க இன்னும் தயாங்குதெல்லாம் உண்மையாக தான் சொன்னியா? உண்மையாக தானா? தெரிலடி அம்மாண்ணா, எனக்கு உன் மேலே சந்தேகம்லாம் பட தோணல. யாராச்சும் பின்னாடி இருக்காங்களான்னு பார்க்க தோணுச்சு, அவங்கள யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு. அதனால தான் அவங்க மேலே லைட்டாக சந்தேகம் வந்தது உண்மை தான். ஏன்னா அவங்க நடக்கிறதுலாம் அப்படி தெரிஞ்சுது. இது மாதிரி ஒரு சின்ன குழு கூட இல்லைன்னு அவங்க சொன்னது கிடையாதுடி. அவங்க அப்படி கிடையாது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இது மாதிரி கிடையாது. ஒன்றும் நான் சந்தேகப்படாத ரீசன், நீ ஒரு குழந்தை, உனக்கு என்ன தெரியும்? அதனால தான். ஸோ இங்கே தேங்கோட மம்மி ஃபோன் கால் எடுத்து, ஆமாம் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக தானே இருக்குது. அவனால் எந்த சந்தேகமும் பட முடியாது. சந்தேகப்பட்டாலும் ப்ரூஃப் கிடச்சிருமா? என் பையன் எதை மூவ் பண்ணுவான் அது ஒரு அம்மாவாக எனக்கு தெரியாதா? அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னா நான் 3 ஸ்டெப் எடுத்து வைப்பேன். நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னு தெரியும்ல? ஓகே பாய். தயம் என்ன இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? டாடி ஏதோ மனசில் ஓடிட்டே இருக்குது, ஏதோ தப்பாக நடக்குதுன்னு எனக்கு சொல்ல தெரில. எனக்கு உண்மையாக சொல்ல தெரிலடி, ஏதோ நடக்குது, என்னால் முடியலடி, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு அப்படியே மடியிலே விழுந்திருப்பான். ஸோ வாங்கி இப்போ பார்க்கவே ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவனோட ஃபேஸ் எல்லாம் இப்படி லைட்டாக தொடச்சிட்டு, சரி ஒன்றும் இல்லை, ஐ ரியலி லவ் யூ அப்படி சொன்னோம். தயங்க அப்படியே கண்ணை மூடிட்டுருப்பான். டக்குன்னு கண்ணை திறக்கும் போது அவனுக்கு டியர்ஸாக அப்படியே வலிஞ்சிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் எனக்கு லவ் யூ சொல்கிறேன் எங்கே, சாரிடி அப்படி சொல்ல டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன, நானும் டாக்டர் ஃபீல்டில் இருக்கேன், இப்படி வெளியே கூப்பிட்டு போ அப்பெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டேன், ஏன் அழுகிற? தெரில, ரொம்ப வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் டாக்கி, ஒன்றும் பண்ண முடியாத, எனக்கு தெரிலடி பப்பு மண்டையே வெட்டிக்கிற மாதிரி இருக்குது பாப்பு, எனக்கு என்னால் முடியல பாப்பு, தலையெல்லாம் வலிக்குது பாப்பு எனக்கு அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். இன்னும் போக போக வயிற்றுக்குள்ளேயே அப்படியே ஒரு ஃபேஸை போட்டு அமுக்கிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளோட டாப்பை லைட்டாக தூக்கிட்டு அப்படியே வயிற்றுக்குள்ளேயே போயிடுறான். தயம் என்ன பண்ணுறேன்? பப்பு நான் ஒன்றாரி இருந்துக்கிறேன்டி, என்னால் முடியல பாப்பா. ஓகேடா, நான் இந்த ஆஃப் முடிச்சிடுறேன், நெக்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால யாரும் கோச்சிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஷார்ட் நல்லா பெருசாக தான் இருக்கும், வரி பண்ணிக்காதீங்க. ஓகே.